பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஏதாவது எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒன்று. இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு செயலை நீங்கள் வேறு மாதிரி செய்ய போக அது வேறு மாதிரியாக முடிந்து அது நன்மையாக இருக்கக்கூடிய சூழல்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஒரு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி நாட்களில் கடைசி அமைப்புகளில் செவ்வாய் குருவின் வீட்டிற்கு மாறி குருவின் பார்வையிலே இருக்கிறார். 9ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய செவ்வாயின் மூலமாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது. ஏழரைச்சனியை பற்றி ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். ஏழரைச்சனி இப்போது விரயச்சனியாக மட்டுமே இருப்பதால் கடுமையான கெடுபலன்களை யாருக்குமே தராது. பணவரவுகள் இருக்கும், ஆனால் அதை செலவு செஞ்சே காலி பண்ண வேண்டியிருக்கும். சேர்த்து 10 பைசா சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சில சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும்.